வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது திண்டிவனம் அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். புராணப்படி பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த தேவலோக திருமணத்துல தேவர்கள் மகரிஷிகள் மற்றும் முனிவர்கள் எல்லாரும் கைலாச மலையில கூடுறாங்க. இதன் காரணமா பூமியோட வடக்கு பகுதி தாழ்ந்தும் தெற்கு பகுதி உயர்ந்தும் போயிடுது. பூமியை சமநிலைப்படுத்துறதுக்கு சிவன் அகஸ்திய முனிவரை தெற்கு நோக்கி செல்லுமாறு கூறுறாரு. தாம் விரும்பும் போதெல்லாம் தேவலோக திருமண தரிசனம் பெறும் வரத்தை பெற்ற பிறகு அகத்தியர் பொதியமலைக்கு தனது பயணத்தை தொடங்குறார். வழியில் அவர் பல இடங்கள்ல சிவலிங்கங்கள்ல நிறுவி வழிபடுறார். அகத்திய முனிவரால இந்த கோவில்ல சிவன் வழிபட்டதா நம்பப்படுது. எனவே தான் சிவன் அகத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். பூஜைகள் பாத்தீங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி, கார்த்திகை தீபம் போன்ற சிறப்பு பூஜை இருக்கு. தினமும் சிவராத்திரி நாள்ல 4 கால பூஜை நடைபெற்று சிவனுக்கு தாளம் பூசப்படும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா காலையில 6ல இருந்து 12 வரைக்கும், மாலை 4ல இருந்து 8 வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா வரலாற்று பிரகாரம் இந்த கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல, அதாவது கிபி 1097ல கட்டப்பட்டதுன்னும், அதுக்கு பின்னர் 3ஆம் ராஜராஜன், அதாவது கிபி 1201 காலத்துல பங்களிப்புகள் செய்யப்பட்டதுன்னும் தெரிய வருது. இந்த ஆலயம் 5 நிலைகள் கொண்ட இந்த ஆலயம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரங்கநாதர் படுத்திருக்கிற மாதிரி பெரிய பெருமாள் சிலையும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட கோவில் ஆரம்பத்திலே சிவன் யோகியா இங்க காமிச்சிருக்காங்க. அதனால இந்த கோவில் ஒரு மினி ஈஷா அப்படின்னுமே அழைக்கப்படுது. இந்த கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது கிழக்கு நோக்கி இருக்கு. சிவன் மற்றும் பார்வதி, கிருஷ்ணர், ஆதியோகி ஆகியோரோட படங்கள் இதெல்லாம் ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கு. கருவறையோட இருபுறமும் விநாயகர், முருகன், பலிபீடம், ரிஷபம் எல்லாமே இருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா பாதாள விநாயகர் வேற இங்க இருக்கிறாரு, குகையில இருக்காரு. அம்பாள் ஆனந்தவள்ளி தனி சன்னதியில கிழக்கு நோக்கி இருக்கிறாங்க. அம்பாள் அபயவரத அஸ்தத்தோடு இங்க இருக்கிறாங்க. இந்த கோயில் பழைய காலத்து கல்வெட்டு கோயில். நல்ல கூடவே பெருமாளையும் வச்சு புதுப்பிச்சிருக்கிறாங்க. பார்க்க முடிந்தவர்கள் அதை நேர்ல சென்று பார்த்துட்டு வரலாம். ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடமா இருந்தது. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.